சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மண். 10,000க்கும் மேற்பட்ட மேடை கச்சேரிகளில் பங்கேற்றுள்ள மாலதி லக்ஷ்மண் கடந்த 40 ஆண்டுகளாக இசைத்துறையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பார். தேனிசை என்ற தேவாவினால் பின்னணி பாடகியாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட மாலதி லக்ஷ்மணுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுத்தந்த பாடல் என்றால் அந்த பாடலின் வெற்றியை தொடர்ந்து தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தியிலும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா உட்பட எல்லா இசையமைப்பாளருடனும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற மாலதி லக்ஷ்மண் தன்னுடைய அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. மேடையில் பாடுறதுக்கும் திரைப்படங்களில் பாடுறதுக்கும் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் எதாவது இருக்கா? நிறையவே வித்தியாசம் இருக்குது சார். அப்படியா? மேடை எப்பயுமே நான் நிறைய இடத்துல சொன்னது சார், மேடை பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம் சார். அப்படியா? ஆமாம், மேடையில் பாடுறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார். அது அதுவும் உங்களை இந்த இசைத்துறைக்கு கூட்டிகிட்டு வந்ததில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு? முதற் பங்கு எங்கள் அம்மாவுக்கு தான் சார். ஃபஸ்ட்டு பங்கு எங்கள் அம்மாவுக்கு தான். நான் நல்லா பாடுவேன்றதே அவங்க மூலியமாக தான் எனக்கே தெரியும் நான் நல்லா பாடுறேன் அப்படின்னு. அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், யாராவது வீட்டுக்கு வந்தாலும் என் பொண்ணு நல்லா பாடுவா, ஒரு பாட்டு பாடுவா, கேளுங்களேன் அப்படின்வாங்க. ஸோ அப்படி தான் என்னோட இது. அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க பாடுறது? நான் ஸ்கூல்லேயே ஆரம்பித்தேன் சார். அப்படியா? இது ஓர் அத்திப்பழம் என்றவன் ஆசைப்பட்டான், என்பவன் இதோ என்றான். முதலாக ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஏறின மேடைன்னா எதை சொல்லலாம்? ப்ரொஃபஷ்னலாக எனக்கு சம்பளம் கொடுத்த மேடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண நிகழ்ச்சி தான் சார். 50 ரூபா சம்பளம் எனக்கு. எப்படி வாய்ப்பு அமைஞ்சது? நான் தான் எங்கள் அண்ணாவோட அதில் ரிசப்ஷனில் பாடினேன். அது ஒரு விளையாட்டாக பாடினேன். ஸ்ருதினா என்னன்னு தெரியாது, தாளம்னா என்னன்னு தெரியாது. உங்களை மகிழ்ச்சி அடைய வைத்த முதல் பாராட்டு இது? ரொம்ப அது மறக்கவே முடியாது சார். நான் லக்ஷ்மண் ஸ்ருதியில் வந்ததுக்கப்புறம் ஒரு மேடை பாடியில் வந்து பாடுறோம். அது ஒரு பெரிய கிரவுண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜயலக்ஷ்மி அம்மாவோட, நவநீத கிருஷ்ணன் அந்த அம்மாவோட ஒரு படிப்பாடல். என்ன பாட்டு அது? செந்தி வடி வேலவர சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட. லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம் கிடைச்சது. ஆமாம், அடையாளம். அங்கே வந்து என்னென்ன மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க? இல்லை, நான் நிறைய விஷயம் வந்து லக்ஷ்மண் ஸ்ருதியில் வந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டது சார். எப்படி அந்த வாய்ப்பு அமைஞ்சது, அவருக்கு மனைவி ஆகக்கூடிய வாய்ப்பு? இல்லை, அது பெரிய ஒரு கடவுள் போட்ட முடிச்சுன்னு தான் சார் சொல்லணும். அவர் எங்கேயோ வண்ணாரப்பட்டியில் இருந்தவர், நான் எங்கேயோ கூடம்பாக்கத்தில் இருந்தேன். இசை எங்களை சேர்த்துது சார். ஃபஸ்ட்டு இசை எங்களை சேர்த்துது. லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு என்னை கூப்பிடுறாங்க. ஒரு ட்ரூப்பில் இருந்து ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட் வந்து பாலுன்னான்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிடுறாரு. நான் வந்து அப்போ நிறைய அதே மேடையில் ஒரு சாதாரண பாடகியாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஏறக்குறைய முதலாளி நீங்கள் அந்த மேடைக்கு. அப்படி நான் இப்போ வரைக்கும் நினச்சதே இல்லை சார். ரஜினி சார் சொல்கிற மாதிரி தான். ஏதாவது பாடல் பாடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்கீங்களா? கேபிஎஸ் அம்மா பாட்டு வந்து ரொம்ப சாதாரணமாக பாடுறதுன்றது ரொம்ப கஷ்டம் சார். ஒருவனுக்கு ஒருத்தியார உயிர் மூச்சு உள்ளடக்கி கேபி சுந்தரம் பாட விட்டுருங்க. மற்றவங்க பாடலாம் பாடுறதுக்கு பொதுவாக எவ்வளோ நாட்கள் போயிடுச்சு? இல்லை, ஒரு நாள் தான் சார். ஒரு நாள் தான். இப்போ நடுவில் ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று ஹிட் ஆச்சு சார். காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று ரைட்டில், காற்று மேலே காற்றடிக்குது, காற்று ரொம்ப நாத்தடிக்குது, கையில் பார்த்தா குப்பம் மேடுமா. இதுவும் நான் கச்சேரியில் பாடுவேன் சார். பொதுவாக ரசிகர்கள் எந்த மாதிரியான பாடலுக்கு மிகுந்த வரவேற்பு தராங்க?
ஒவ்வொரு மேடையும் எங்களுக்கு ஒரு 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 டாஸ்க்கு தான் எங்களுக்கு எப்பயுமே. நீங்கள் மேடையில் பல பேர் பாடுறதை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதில் யார் மேடையில் பாடினது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எஸ்பிபி அங்கிள் வந்து ஒரு பெரிய மகான். அவர் வந்து மேடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பாடுவார் சார். அவர் பாடின எந்த பாட்டுமே நீங்கள் மேடையில் பாருங்கள், அவர் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அது முதல் பட வாய்ப்பு ஜேபி தான் இல்லையா? சாதிசனம். ஆமாம், சாதிசனம் சார். தேவா சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. 97 வாய்ப்பு கிடச்சி சார். மன்மதராசா பாடும்போது இந்த அளவுக்கு புகழ அந்த பாட்டு வாங்கி தரும் அப்படின்னு நினச்சிக்கிங்க? நினச்சே பார்க்கல சார். இல்லை, எதுவுமே நான் நினச்சே பார்க்கல சார். அந்த பாட்டு வந்து என் வாழ்க்கையை திருப்பி போடும், இவ்வளோ பெரிய ஹிட் கொடுக்கும், உயரத்தை கொண்டு போச்சு. ஆமாம் சார். அது வந்து ஒரு ஒரு எல்லாமே அந்த பாட்டில் அமைஞ்சதுன்னு தான் சார் சொல்லணும். தனுஷ் அவர்களோட நடனமாகட்டும், சாயா சிங்கும் தனுஷும் அவங்களும், லொக்கேஷன், அது லொக்கேஷன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு லொக்கேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஸ்டிக்கராகவே எல்லாரோட பைக்லேயும் அந்த போஸ்ட் வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க நிறைய. அந்த திரையரங்கில் வந்து நான் அப்போ இல்லை சார், அந்த பாட்டு ரிலீஸ் அப்போ இல்லை, நான் சென்னையில் இல்லை, யூஎஸில் இருந்தேன், 1 month டூரில் இருந்தேன். அப்போ நான் இப்போ என் டாக்டர் தான் ஃபோன் பண்ணுறா, மம்மி உங்கள் பாட்டு வந்து ரேடியோலெல்லாம் பாடுது மம்மின்னு. எனக்கு நம்பவே முடியல சார், நம்ம பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்கா. திரையில் அந்த பாட்டை பார்த்த போது எப்படி? எங்கள் வீட்டுக்காரெலாம் அழுதுட்டார் சார். அப்படியே அந்த பாட்டு வருதுன்னும் போது அந்த திரையரங்கமே ஒரு ஒரு மற்ற மொழிகளில் பாடுறதுல என்னென்ன பிரச்சனைகள்? தெலுங்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியுன்றதுனால ஒரு அர்த்தம் புரியும் சார் எனக்கு. இதுதான் அர்த்தம்ன்றது புரியும். இன்னமும் ரொம்ப சுந்தர தெலுங்கு அப்படின்னு போகும்போது எனக்கு நீங்கள் பலருடைய குரலை மிமிக்ரி பண்ணி பாடுறீங்க. யாருடைய 30-40 குரல் மிமிக்ரி பண்ணிருக்கீங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, இப்படி எல்லாரோட வாய்ஸுமே சார் கேட்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி அப்படி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ரங்கிலா பாரா டாலனா டாலனா ரே, ஹிந்தி பாட்டு பாடும்போது அந்த 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 வாய்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இசைத்துறையில் வந்து வரணும்னு ஆர்வத்தில் இருக்காங்க. தனியார் தொலைக்காட்சியில் அது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடக்குது. அதில் பாட வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, பெற்ற கடமைதான் நமக்கு பதவி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம்.